ஹாய் ஆல், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா மிளகு ரசம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் புளியையும் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, அப்புறம் தக்காளியை நல்லா ஒரு சுடுதண்ணியில் கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டுருங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு, சீரகம், பூண்டு இதை ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊறிடுச்சு நல்லா. இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மேக்ஸ் பண்ணிவிட்டு புளியை மட்டும் தனியாக எடுத்து வைக்க போகிறோம். அடுத்து நம்ம அரைச்சிருக்க விழுதை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு ஒரு நல்ல தாளிப்பு கொடுங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகை போட்டுச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாவை போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. கூட நம்ம ஆல்ரெடி புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளி தண்ணியை ஊற்றுங்க. ஊற்றிட்டு நல்லா முறைச்சி வரையும் மல்லித்தலையை தூவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும்.